இன்னைக்கு நம்ம சேனல்ல திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 50 கிராம் அளவு பாசிப்பருப்பை வேக வச்சு நல்லா இந்த மாதிரி குழவா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் முருங்கைக்காய், இது எல்லா காயையும் நாங்கள் உப்பு போட்டு தண்ணியில் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு முற்றிலும் பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் இந்த மாதிரி சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை லைட்டாக கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மண் சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த சொதி பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்து பண்ணணும். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 15 போல் சின்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இது வதக்கிறதுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம காயிலே ஆல்ரெடி உப்பு நம்ம சேர்த்து தான் பாயில் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்செடுத்த பச்சை மிளகாய், இஞ்சி அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஒரு 2 வாட்டி கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த காயெல்லாம் இதில் அந்த தண்ணியோட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த காயெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இது அப்படியே நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பருப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பருப்பை சேர்த்து அந்த பவுல்லையே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணணுன்னா பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பருப்புலாம் ஆட் பண்ணி 5 நிமிஷம் ஆகிருக்கு. நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா 1 கப் அளவு தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் பால் ஆட் பண்ணி ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. அதனால தான் நம்ம முன்னாடியே நல்லா கொதிக்க விட்டாச்சு. நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணும் போதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணி லைட்டாக நுரக்கட்டி வருது இல்லையா? இந்த ஸ்டேஜில் நம்ம மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. அவ்வளோதாங்க, நம்மளோட திருநெல்வேலி ஸ்பெஷலான சொதி குழம்பு வீட்டிலையே ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்புறம் தோசைக்கெல்லாம் இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது நீங்கள் வயிறு வலி இதுக்கெலாம் இது மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா நமக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. வேறு எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் காய் தான் நம்ம சேர்த்துருக்கோன்றதுனால இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு. அவ்வளோதாங்க. இதே மாதிரி திருநெல்வேலி ஸ்பெஷலான சொதி குழம்ப நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.